அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சி பார்ப்போம். கோபி அவங்க அப்பா அம்மாவை பார்க்குறக்காகவும் இனியா பார்த்து பேசுறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு வராங்க. இனியா பார்த்து ஃபுல்லாக பேசுகிறாரு. அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் பேசி திட்டும் வாங்கிறாரு. போய் பாக்கியலட்சுமி கிட்டக்க, நீ என்ன பிள்ளையை வச்சிருக்க, வயசு பிள்ளையை வீட்டில் வச்சுட்டு நீ இப்படி தான் ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்டுட்டு காலங்காத்தாலே வீட்டை விட்டு வெளியில் போவியோ? அப்படி வெளியில் போறியே, கொஞ்சமாவது வீட்டில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, பொண்ணு எங்கே போகிறா என்ன பண்ணுறா, ஏதாவது உனக்கு அக்கறை இருக்கா, ஒரு பொறுப்பு இருக்கா, உனக்கு பொறுமையான அம்மாவாக இருக்கே அப்படி இப்படி பயங்கரமாக திட்டுறாரு. யாருக்கு சார் பொறுப்பு இல்லைங்கிறீங்க? நீங்கள் உங்கள் பொண்ணோட பொறுப்பாக இருக்கீங்களா? உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிருப்பீங்க? பொண்ணு எங்கே போகிறா, எப்போ வர்றா, என்ன செய்கிறா, என்ன படிக்கிறா, ஏதாவது நீங்கள் அக்கறையாக பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? நான் பேக் தூக்கிட்டு வெளியே போகல அப்படின்னா இங்கே வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு சாப்பாடுக்கு நான் சம்பாதிக்கணும், இங்கே கரண்ட் பில் கட்டணும், இபி பில் கட்டணும், எல்லாமே நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் செலவுக்கு, ஆஸ்பத்திரி செலவு இருக்குது. அதெல்லாம் யார் பாப்பா? எனக்கு யாரும் வந்து காசு தர மாட்டாங்க. நான் தான் ஓடணும், நான் தான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். அதுக்காக தான் நான் ஓடுறேன் அப்படி இப்படின்னு பாக்கியா பயங்கரமாக கத்துறாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, டே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போடா, நீ இதுக்கடை இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, அதான் உன் பொண்ணு வந்து பார்த்துட்டு பேசிட்டீங்களா, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்ப சொல்கிறாங்க. நான் என் இனியாவை நான் என் கூட கூட்டிகிட்டு போவேன். இனியாமா நீ வாமா, அப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அப்போ உன்னை எல்லாமே செய்யலை என்னலா, நீ வாடா நாங்கள் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேனே, எதுக்கு நீ தேவையில்லாமல் அவகிட்டக்க போய் வாவான்னு கூப்பிட்டுட்டு இருக்க, நீ யாரோட அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க. நான் அவளோட அப்பா இல்லைன்னு. ஓ, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தையை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லி இந்த வீட்டு விட்டு போனீங்க, அப்போ உனக்கு தெரியல இவ அப்பான்னு. டாடி ப்ளீஸ் டாடி என் கூட இருங்க டாடி, நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி இவ கெஞ்சினாலே, அப்போ உனக்கு இவ தெரியலையா நீ அவளுக்கு அப்பாங்கிறது, இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருக்கோ அப்பாங்கிற பாசம் உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. நான் என் பொண்ணு இனியா கிட்டக்க தான் கூப்பிட்றேன், அவள் கண்டிப்பாக என் கூட வருவா, வாமா வாடா வாடான்னு சொல்லி இனியாவை கைப்பிடிச்சான்னு கூப்பிட்றாங்க. இல்லை டாடி நான் உங்கள் கூட வரல டாடி அப்படின்னு சொல்லி இனியா கையை தட்டி விட்டுறாங்க. இன்னும் எதுக்கடா இந்த வீட்டில் இருக்க, போகும்போது இந்த வீட்டை விட்டு வெளியில் போட அப்படிங்கிறாங்க. சரி நான் போகிறேன் போயிடுவேன், ஆனால் இனியாமா நீ எப்போனாலும் என் வீட்டுக்கு வரலாம், எப்போனாலும் டேடி உனக்காக காத்திருப்பேன், நீ எப்போனாலும் வரலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போனால் அங்கே ராதிகா வீட்டில் மையோ டியூஷனுக்கு மையோ வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. பஸ் வந்துச்சுட்டா நீ கிளம்பிடானே, ஓகே டேடி பாய் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ராதிகா நான் யார்கிட்டக்க போய் பேச என்னன்னு சொல்ல, மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், அதான் உங்ககிட்ட ஆறுதலுக்காக வந்து பேசுகிறேன். நான் இனியாவை பார்க்கணுக்காக நேற்று நைட்டு போனேன்னா பட் வீட்டில் பார்க்க முடியலையா, நீ காலையில் போய் இனியா வந்து போய் பேசினேன் ஆறுதலாக, ஆனால் வீட்டில் வந்து எல்லாருமே என் மேலே தான் தப்பு சொல்கிறாங்க. அந்த பாக்கியாவும் ரொம்ப ஓவராக பேசிட்டா, என் அம்மா என்னை மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுலாம் என்னை சொல்லிட்டாங்க, ரொம்ப திட்டுறாங்க எங்கள் அம்மா. இனியா வந்து நீ வந்து என்கிட்டக்க வட, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்கக்கூடாதான் இருந்தாலும் கேட்குறேன், அந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது உங்கள் அம்மா உங்களை என்ன சொன்னாங்கன்னு, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, திருப்பி ஏன் அந்த வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டுக்கு போனால் என்ன மரியாதை கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு. என்ன ராதிகா நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா எனக்கு கூண்டுக்குள்ளே வச்சு கொஷின் மேலே கொஷின், கேள்வி மேலே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் ஆறுதல் வேறு சொல்லவே நினச்சி நம்பி வந்தீங்களா? ஆமாம், எனக்கு கஷ்டம் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு குழந்தை இழந்துட்டு இருந்தேனே அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதாவது எனக்கு ஆறுதல் பண்ணீங்களா, ஏதாவது சொன்னீங்களா, எவ்வளோ விடுக்குன்னு பேசுனீங்க, இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் ஆறுதல் சொல்ல வருவேன்னு நினைக்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு எத்தனை இடப்பட்டாலும் திருந்தினாலும் உங்களுக்கு அறிவே வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு காலேஜை கட்டுறாங்க. காலேஜில் பாய்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வைகிறாங்க. அப்போ வந்து வெளியில் வந்து கேர்ள்ஸு இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. ஆமாம், பிரின்ஸிபலுக்கு எப்படி விஷயம் தெரியும் அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரின்ஸிபலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து கேர்ள்ஸ் எல்லாம் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வாட்ச்மேன் வந்து உள்ளே போகிறாங்க. சரி உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கன்னா அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு. ஓ அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்க, இதுவும் தேவையில்லாத பப்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ பிரின்ஸிபல் எல்லாரையும் பார்த்துட்டு, உங்களுக்கெல்லாம் அறிவில, அவள் கூப்பிட்டுனா நீங்கள் அவங்க போனீங்க, எல்லோரும் உங்கள் பேரண்ட்ஸோடு தான் வந்திருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் யார் இங்கே வரக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் டிசி தான் கிழிச்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மேம் ப்ளீஸ் மேம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் திட்டி அனுப்பிவிட்றாங்க. இனியாக்கு ஒரே கவலையாக இருக்குது, ஒரே அழுகையாக இருக்குது, ரொம்ப அழுதுகிட்டே வராங்க வெளியில். நெக்ஸ்ட்டு வீடை காட்டுறாங்க. வீட்டில் பாக்கியா வந்து ரொம்ப யோசிச்சுட்டே படியிலேருந்து இறங்கி வராங்க. அனார்கியில் தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருக்காங்க. என்ன பாக்கியா நீ இன்னும் வீட்டிலே இருக்க, நீ இன்னும் ரெஸ்டாரண்ட் கிளம்பலையான்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லைத்த ஒரே யோசனையாகவே இருக்குன்னு. என்னப்பா என்ன யோசனை, நேற்று கோபி வந்து பேசுனதை பற்றியா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, அவங்கள பற்றி பேசுனது எதுவுமே நான் எதுவும் இல்லை, ஒருவேளை நான் தான் எதுவுமே வீட்டில் வந்து கேர் பண்ணாமல் இருக்கேனா, நான் தான் இனியை பற்றி எதுவுமே அக்கறை இல்லாமல் இருக்கேனான்னு சொல்லி என் மேலே எனக்கே கோவம் வருதுன்னு. அம்மா என்னம்மா சொல்கிறேன், நீ இல்லை அன்றைக்கி நான் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சதுலேருந்து இப்போ வீடை பற்றி நான் ரொம்ப அக்கறைப்பட மாட்டேங்கிறேன், அன்றைக்கி மட்டும் அந்த போட்டிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் அந்த போட்டியில் கலந்துக்கிடாமல் இருந்தேன்னா நானே இனியாவை கூட்டிகிட்டு போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விட்டு நானே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன், நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன்னு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு மனசுன்னு. ஏம்மா நீ எல்லா தப்பையும் ஓ மேலேயே போட்டுக்கிற, நீ என்னவா செஞ்ச, நீ எல்லாத்தையும் செய்தானவ செஞ்ச. சரி பாக்கியா நீ அப்போ ரெஸ்டாரண்ட் போட்டியில் கலந்துக்காமல் இருந்தாப்புல எல்லாமே சரியாயிருமா, போட்டியில் கலந்துட்டு நீ என்ன செஞ்ச, மாறி மாறி இனியாக்கு ஃபோன் போட்ட, செலியனுக்கு ஃபோன் போட்டுகிட்டே தானே இருந்த, நீ அப்படியே சும்மாவாக இருந்த, இல்லை இப்போ வீட்டு வேலையில் யார் உனக்கு பார்க்கலன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாத்தையுமே நீ தானே பார்க்குற, உனக்கு என்ன 10 கை 10 காலாக இருக்கா, நீ மனுஷி தானே, நீ
நீயும் ரெஸ்ட் எடுக்கணும் தானே, எல்லாத்தையும் நீ நல்லா கவனமாக தான் பார்த்துட்ருக்க. இது அவளுடைய வயசில் சந்தர்ப்ப சூழ்நிலையாக இந்த தப்பு நடந்து போச்சு. இனிமேல் நம்ம தப்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். ஏங்க இனிமேல் நம்ம 2 பேரும் இனியா பற்றி பொறுப்பு எல்லாமே அக்கறையாக நம்ம எடுத்துக்கிறோம் சரியா? நாங்கள் இனிமேல் இனியாவை பார்த்துக்குறோம். அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, யார் கூட பேசுகிறா, படிக்கிறாளா, தூங்குறாளா, எல்லாத்தையுமே நாங்கள் கவனிச்சுக்கிறோம். நீ இனியா பற்றி இனிமேல் எதுவுமே கவலைப்படாத. காலேஜுக்குமே இங்கே நம்ம போய் இனிமேல் ட்ரெயினிங் விட்டுட்டு நம்ம போய் கூட்டிகிட்டு வருவோம். ஒரு ஆட்டோக்கு உடனே அரேஞ்ச் பண்ணுவேன். சரி ஈஸ்வரி, நீ சொல்கிறது ரொம்ப சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போயுமே உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ சாயங்காலமே நம்ம போய் கூப்பிடுவோம். அப்போ தான் காலேஜில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியும். நீ எதுவும் கவலைப்படாத பாக்கியா. அவன் கிடக்கியான், அவன் நாட்டி ஏதாவது பேசிகிட்டு இருப்பியான். அவன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தான் வர்றானா, ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் வந்துச்சுன்னா உடனே ஆதரப்படுத்தே வர்றான். அதை நோண்டி நொங்க எடுத்து அதில் உன்னை எப்படி காயப்படுத்தலாங்கிற மாதிரி தானே உன்னை திட்டுறக்கு வரியா. இனிமேல் அவன் யார் இங்கே திட்டுறதுக்கு? இனியா பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா? நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத. நிம்மதியாக ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீ உன் வேலையை பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி பாட்டி தேத்தி விடுறாங்க.